கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். வணக்கம் சதாசிவம், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செட்டிப்பாளையம் ஆண்டிக்காட்டு தோட்டத்து பகுதியை சேர்ந்தவர் வெங்கடசாமி. இவர் இன்று தனது உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக கோபி செல்வதற்காக தனது மனைவி ஆராயவுடன் தனக்கு சொந்தமான காரில் திருப்பூர் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வேட்டைக்காரன் கோயில் மின்வாரிய துணை மின் நிலையம் அலுவலகம் அருகே வந்து கொண்டிருந்த போது கார் திடீரென சத்தத்துடன் புகை எழும்ப தொடங்கியது. இதனை பார்த்து சுதாரித்த வெங்கடசாமி உடனடியாக சாலையோடு காரை நிறுத்திவிட்டு கணவன் மனைவி இருவரும் காரை விட்டு கீழே இறங்கினர். இதற்குள்ளாக கார் முழுவதும் தீ சூழ்ந்து எரிய தொடங்கியது. இதனை பார்த்த வெங்கடசாமி கோபி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த கோபி தீயணைப்பு நிலைய அலுவலர் உடனடியாக 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு முழுவதுமாக காரை அணைத்தனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் கார் முழுவதும் தீயில் இருந்து சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக கணவன் மனைவி உயிர் தப்பினர். இந்த தீ விபத்து சம்பவம் குறித்து கோபி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக கோபி திருப்பூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நன்றி சதாசிவம், உங்களுடைய கள விவரங்களுக்கு.